பிஸ் அடிக்க போனவன் மிஸ் ஆயிட்டானா, மிஸ் ஆனவன் எப்படா பிஸ் அடிப்பான் அப்படின்னு. லைஃப் லெசன்ஸ் ஆஃப் பார்த்திபன் சார். லைஃப் லெசன்ஸ் ஆஃப் பார்த்திபன் சார். இவனா நான் யோசிக்கும் போதே தெரியுது, சுஜாதானோன்னு அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கேவலமாலாம் பார்த்துருக்காங்க. அது மாதிரி நம்ம ரைட்டர்ஸ்ன்னு சொன்னோம்னா அந்த ரைட்டர்ஸ்க்குள்ள யார் ரைட்டர்ஸ் யார் ராங்கர்ஸ் அதுக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நீங்க 100 கோடியா எங்க இருந்து நான் கொண்டு வந்தேன்? ஜட்டியே இல்லாம வந்தேன். இப்ப நான் ஏதோ ஒரு கருத்து போடுறேன்னு சொன்னேன், கெட்ட கெட்ட வார்த்தையில அதுக்கான கமெண்ட்ஸ் வருது. ஒரு சில பேர் பைத்தியகாரத்தனமா பார்க்கப்படுறாங்க, இப்படிதான் தெரியுதோ வெளியில அப்படின்னு. பாரதியார் எப்படி பார்த்தோம், இது முடிச்சு தலை பெரிய ரிஃப்ளெக்ட் வேஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் பார்த்திபன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நான் உங்களை மீட் பண்ண போகிறேன், உங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரூப்பில் இருந்து கடகடன்னு ஒரு மெசேஜ் வந்து சார், அது ஒரு 6 மெசேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கேள்வியாக தான் இருக்குது. அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுறேன் சார். ஹவ் யூ ஆர் கன்சிடரிங் அன் அவார்ட் ஆர் எனி டைட்டில் ஆஸ் அ ரெகக்னேஷன் ஆர் அன் அச்சீவ்மெண்ட்? இது கேட்டதும் சந்தோஷ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதை நான் சந்தோஷமாக தான் பார்க்குறேன். எதையோ ரெகக்னைசேஷனையும் சரி அவார்டையும் சரி, அது ஒரு சந்தோஷம். அதில் என்ன தோஷம்? ஏன் ஆசைப்படக்கூடாது, ஏன் விரும்பக்கூடாது? சரி, இல்லை சார், எனக்கு எப்படின்னா இப்போ பக்கத்துலேருந்து அது கேட்குறேன்ல, இது ஸ்பான்டினிட்டி, அந்த மனுஷன் மைண்டில் என்னதான் இருக்குது என்னதான் ஓடுதுன்னு என்னால் கணிக்கூட யூகிக்கும் இல்லை சார். செகண்ட் பேர் சார், ஹவு டு அப்ரோச் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த டிஎன்பிசி யூபிஎஸ்சி கூட கிளியர் பண்ணி கிராக் பண்ணிடுறாங்க. இவங்களை கிராக் பண்ணி உள்ள ஒரு படம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. கேட்டது விஷ்ணு பிரசாத். படம் டைரக்ட் பண்ணுறது. ஹவு டு அப்ரோச் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். ஓ, இவங்க போய் எப்படி அப்ரோச்? ஆமா, நீங்க சொல்லுங்க. தப்பான அட்ரஸ்ல நீங்க கேக்குறீங்க. கேள்வி வந்து தவறான இடம். எனக்கே தெரியாது, நான் எப்படி போய் யாருக்கு சொல்றது? அதனால அது எனக்கு தெரியாது. நீங்க ப்ரொடியூசரா இருந்தா என்ன அணுகலாம், ப்ரொடியூசர் போய் எப்படி அணுகிறது? தப்பான ஆளுக்கு தப்பான கேள்வி அப்படின்னு. ஓகே, இப்போ ஒரு படத்தோடைய டைலாக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? கன்வேயிங் அ சீன் வித் டைலாக் இஸ் பெட்டர் ஆர் மாண்டேஜஸ் பெட்டரா இருக்குமா சார்? கேட்டது வந்து எல்எஸ் அருண்குமார். இட் டிபெண்ட்ஸ். இப்போ நான் சொல்லும்போது உதிரிப்போக்களை பத்தி சொன்னேன். அது ஒரு ஷார்ட் தான், அங்க டைலாக்கே கிடையாது. ஓகே, ஆனா ஒரு ஷார்ட்ல நமக்கே டைலாக் புரிஞ்சிருது. எஸ், மழை வரப்போகுது அப்படிங்கிற டைலாக் வந்து ஒரு ஷார்ட்ல நம்மளுக்கு அவர் கன்வே பண்ணார். அவர் தான் பெஸ்ட் டைரக்டர்னு சொல்றேன். ஆனா சில நேரத்தில் சில விஷயத்த நம்ம வார்த்தையில தான் சொல்லி ஆக வேண்டியமே தவிர அது எல்லாத்தையுமே வந்து விஷுவல் பண்ண முடியாது. அப்ப நமக்கு வார்த்தைகள் தேவைதான் படும். அதனால இது முக்கியமா அது முக்கியமானு பார்க்க முடியாது. ரெண்டுமே முக்கியம், இந்தியன் 2வும் டீன்ஸும். சூப்பர் சார். ஸோ லைக் வெற்றி கொடிக்கட்டு மூவி மாதிரி ஏதாச்சும் ஒரு மூவி அகெயின் இப்போ உங்க ஸ்டைலில் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி மிஸ்டர் சேரனுக்கு போகணும். எம்ஜி சூர்யா அப்படின்னா அது நீங்க ஏதாவது அதே மாதிரி ஸ்டைலில்? எனக்கு தெரியல. நான் வந்து ஒன்று வேற வேற ஸ்டைலில் இருக்கும்னு நினைப்பேனே தவிர வெற்றி கொடிக்கட்டு மாதிரி ஒரு ஸ்டைலில் நம்ம ஒரு படம் பண்ணணும்னு நான் நினைச்சது கிடையாது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன். ஓகே, அந்த படம் வெற்றி கொடிக்கட்டோட வேற ஒரு ஸ்டைல். இப்போ என்ன படம்னு ஞாபகம் இல்லை எனக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன். அப்போ நினைச்சேன் இது வந்து நத்திங் பட் வெற்றி கொடிக்கட்டுன்னு சொல்லிட்டு. அது வந்து ரொம்ப நாட்டுக்கே தேவையான ஒரு படம். ஓகே, ஸோ அந்த பெருமையெல்லாம் சேரணும் தான் சேரணும். லைஃப் லெசன்ஸ் ஆஃப் பார்த்திபன் சார். லைஃப் லெசன்ஸ் ஆஃப் பார்த்திபன் சார். இவ்வளோ நேரம் நான் யோசிக்கும் போதே தெரியுது, இதை அழகா சொல்ல கூட நான் கத்துக்கலன்னு. இவ்வளோ நேரம் நான் யோசிக்கும் போதே இதை அழகா பதில் சொல்றதுக்கு கூட எனக்கு தெரியல. அப்படின்னா நான் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் கத்துக்கிட்டேன் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா நான் அப்படியே திரும்ப யோசிச்சு பாக்குறேன், ஏன் இவ்வளவு கேள்விக்கு பதில் வந்து இதுக்கு பதில் வரல? அப்படி ஒரு சரியான தத்துவம் எனக்கே தெரியல. அதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை முழுக்கவே அது ஒரு அனுபவம். நீங்க என்ன கத்துக்கிட்டாலும் கத்துக்கிறதுக்கு வேற ஒன்று இருக்கும். நீங்க கடந்து 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 போக போக அங்க கத்துக்கிறதுக்கு வேற ஏதோ ஒரு புது விஷயம் இருக்கும். அவ்வளவுதான், அதுதான் தத்துவம். இதுக்குள்ள நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் சார். செல்ஃபிஷா இருக்கிறவங்க தான் சினிமாவில் ஜெயிக்க முடியும். செல்ஃபிஷாக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஓகே, ஆமா, அது வந்து எல்லாரும் தப்பா சொல்றாங்க. செல்ஃபிஷ்னஸ் தான் கரெக்டான விஷயம். நம்ம எல்லாரும் செல்ஃபிஷா தான் முடிவு எடுக்கிறோம். அது காதலாகட்டும் கல்யாணம் ஆகட்டும் எல்லாமே இதுல எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன் ஒரு அழகான பொண்ணு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு விதவையா இருந்தா கூட ரொம்ப அழகான பொண்ணுன்னு எதிர்பார்க்கும். அவ்வளோ தொடர்பில் அது ஒரு டயலாகா இருக்கு. இந்த பொண்ணு ஹீரோயின் முதிர்கண்ணி, 30 வயசாச்சு, இந்த கல்யாணம் இல்லை. ஆனா 22 வயசுல ஒரு பொண்ணு, ஸ்ரீபிரியான ஒரு பொண்ணு வந்து அப்படியே செழுமையா அழகா இருக்காங்க. ஆனா அவங்க விடம். வீட்டுக்கு வர ஹீரோ இவளை விட்டுட்டு அக்காவை லவ் பண்ணிட்டு டக்குன்னு தங்கச்சி அவரு சொல்லுவா, இளமையான விதவை தாண்டா உனக்கு தேவைப்படுது. அதுதான் மனசு அப்படிதான் போகும். பொதுநலமே என்னுடைய சுயநலமா சந்தோஷமா அப்படின்னு நினைச்சாதான் அது பொதுநலம் இனிக்கும்.
ஓகே. இப்ப நான் வந்து இது வரைக்கும் சம்பாரிச்சதுல ஒரு பாதி பணத்தை பார்த்திபன் மனிதநேய மன்றத்தின் மூலமா நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன்னா அது எனக்கு சுயநலமா மாத்திக்கிறேன், அது என்னுடைய சந்தோஷமா மாத்திக்கிறேன். அதனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. இல்லாட்டா ஐயோ போயிடுச்சேன்னு நான் வருத்தப்படணும். இது வரைக்கும் போன எந்த பைசாவுக்கும் நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஓகே. எங்க இருந்து நான் கொண்டு வந்தேன், ஜட்டியே இல்லாம வந்தேன். இப்ப அட்லீஸ்ட் ஒரு பேண்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இது ஒரு விதமான தத்துவம். அதனால வீம்பு வைராகியம் தான். சேரன்லாம் அப்படிதான், அவர் என்ன படம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த படம் தான் பண்ணுவார். எல்லாருமே அப்படிதான். அது யார் வீம்பில் இருந்தாங்களோ அப்படிதான். இப்போ நானும் அப்படிதான். நான் வந்து எனக்கு ஒரு படம், அதுதான் அந்த படம் வந்து முழுமையாக அது என்னுடைய படமா இருக்கணும். டீன்ஸ் வந்து அப்படி என்னுடைய முழுமையான ஒரு படம். இல்லாட்டி 13 குழந்தைங்களை மட்டுமே ஒருத்தன் களத்தில் இறங்குறான்னா அது எவ்வளோ பெரிய. இல்லை சார், அந்த கெத்து இருக்குல்ல சார், எப்படி சொல்றது, பார்க்கலாம்டா. நான் இது ரொம்ப சொல்றது, இந்தியன் டூ மாதிரி ஒரு பெரிய லெஜண்ட் கூட 13 பசங்க நான் யாருன்னே தெரியாது சம்பவம் பண்ணி காட்டுமா அப்படின்னு மாதிரி லோக்கலா சொல்லணும்னா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி சார்? அதான் சார், அது வந்து 13 பசங்களும் என்னுடைய மறு உருவமா மாத்திருந்தாங்க. ஓகே, உங்களோட வேற அவங்களுக்குள்ள நான் நுழைஞ்சு அந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் 13 அவதாரங்கள் வச்சிருக்கீங்க. ஆமா, 10 தான் இருக்கும், 13 வச்சிருக்கோம். கல்கி இப்பதான் வந்தது. இது ஒரு 13 அவதாரங்கள். கதை திரைக்கதை வசனத்துக்கு அப்படிதான் விமர்சனம் எழுதினாங்க. படத்துல அவர் இல்ல, படம் பூரா அவரே இருக்காரு மத்தவங்க ரூபத்துலன்னு. அந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு படம் பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க. அதுல ஒரு பையன் ரிஷின்னு ஒரு பையன் இருக்கான், அவனை வந்து என்ன மாதிரி டைலாக்லாம் அவன் என்ன மாதிரி பேசுவான். ஓகே. மிஸ் அடிக்க போனவன் மிஸ் ஆயிட்டானா, மிஸ் ஆனவன் எப்படா மிஸ் அடிப்பான் அப்படின்னு டே நான் அவனை அடிச்சு சாப்பிட்டு அவரை மாதிரியே டைலாக் பேசுறேன்னு சொல்லுவான் ஒருத்தர். ஓகே. அந்த மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா லவ் பண்ற ரசிக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ரைட்டர் இன் தமிழ் சினிமா எப்படி இருக்கு, இன் ஃபியூச்சர்ல பெருசா வருமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது விக்னேஷ் அப்படின்றவர். பாக்யராஜ் சார் வந்ததுக்கு அப்புறமேல தமிழ் சினிமாவில் இருக்கிற விஷயம், KS கோபாலகிருஷ்ணன் அப்படிதான், அவரே தான் கதை திரைக்கதை வசனம் அப்படின்லாம் அவர் தான் எழுதுவார். இப்போ வந்து விக்னேஷ் சிவன் அவரே பாட்டு எழுதுறாரு, நானும் பாட்டு எழுதுவேன். சரி, வந்துட்டா எழுதிட வேண்டியதானே, அதில் எதுக்கு வந்து இப்போ நான் வந்து எனக்கு தெரியுது, எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தெரியுது, எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் இருக்குது. அது வந்து வேற ஒரு ரைட்டரோட சேர்ந்து போய் நான் கிரேசி மோகனோட படம் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டு அவருடைய மைக்கேல் மதன காமராஜனும் அவருடைய எல்லா படமும் பார்த்து ஒரு தடவை கூப்பிட்டு வச்சு அவரோட பேசினேன். ஓகே. அப்புறம் அவரே சொன்னாங்க, சார் இல்லை சார் உங்கள் ஸ்டைலுக்கு பேசுறது தான் சார் நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. ஓகே. பின்னாடி முன்னாடி என்ன இருந்தது, முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது, இதெல்லாம் கேட்க செம்மையா இருக்கு. ஐ மீன் வாட் ஐ மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு நான் எல்லாரும் ரசிக்கிறேன்னு தவிர எல்லாருமே பணிபுரிய முடியுதான்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி ரைட்டர்ஸ்க்கான விஷயம் மேபி இன் ஃபியூச்சரில் ஹாலிவுட் மாதிரி இந்த ரைட்டர் அந்த டைரக்டர்னா வெறும் டைரக்டராக தான் அவர் இருப்பார். ரைட்டர் வேற ஒருத்தர் வந்து கதை வாங்குவாங்க. பாக்யராஜ் சார் வந்து எங்களை மாதிரி கொஞ்சம் பேர் வந்ததுனால என்ன பண்ணுவோம்னா நாங்களே கதை திரைக்கதை வசனம்னு எழுதிடுவோம். அதனால இங்கே வந்து பட் மலையாள சினிமாவில் இப்பவும் அது ஸ்ட்ராங்காக இருக்கு. ரைட்டர்ஸோட பங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. ஜெயமோகன் இங்கே ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டராக தான் இருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் அப்படி தான் இருக்காரு. கிரேசி மோகன் அப்படி தான் இருந்தாரு. சுஜாதாவெல்லாம் ஒத்துக்காத ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்கு. சுஜாதாவே ஒரு ரைட்டர்னு ஒத்துக்காத ஒரு கூட்டமே இருக்கு. நான் ஏதோ ஒரு சபையில நீங்க யாருங்க படிச்சிருக்கீங்க சுஜாதானோன்னு அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கேவலமாலாம் பார்த்துருக்காங்க. அது மாதிரி நம்ம ரைட்டர்ஸ்ன்னு சொன்னோம்னா அந்த ரைட்டர்ஸ்குள்ள யார் ரைட்டர்ஸ் யார் ராங்கஸ் அப்படிலாம் ஏதாவது இருக்குமோ என்னமோ தெரியல. அதனால திறமையானவங்களுக்கு சினிமால நிச்சயமா வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எனக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அந்த நம்பர் கேம்னு ஒன்று விளையாடுறாங்களே சார், அதுக்குள்ள நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல நீங்க 100 கோடியா? ஆமா சார், 100 கோடி. There is a very thin line between crime and law ன்னுவாங்க. There is a very thin line between law and crime. ஒரு சின்ன லைன் மாறிடும். அந்த மாதிரி இந்த 100 crores ஒண்ணுமே கிடையாது. இப்ப அந்த டீம்ஸ் படத்தை ஒருத்தர் பார்த்தாரு, ஒரே நேரத்துல பா படையம் குழந்தைங்களோட ஃபேமிலியோட போய் பார்க்கலாம் ஏன்னு சொல்லிட்டு இப்போ மகாராஜாக்கு சமீபத்தில் அப்படி ஏற்பட்டு அப்படி ஒன்று ஏற்பட்டு தான் அந்த வேவ்ஸ் வந்து அப்படியே போய் 100 கோடின்றது சர்வசாதாரணம் ஆயிடும். ஆமா, அது வந்து அந்த அந்த விதை அது வந்து இதுக்குள்ள இருக்கான்னு நமக்கு தெரியாது. எந்த மரம் வந்து இந்த விதையிலேருந்து வந்ததுன்னு தெரியாது. நம்ம விதைக்கிற விதையெல்லாம் அப்படிதான் நம்பி விருட்சமாகணும்னு நினைப்போம். கண்டிப்பா அது வந்து இந்த ஜூலை 12ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் ஷோ அது நடக்கும்போது அது என்ன மாதிரியான ஒரு மேஜிக் நடக்கும் போது, அப்புறம் இது ஒரு பப்பரப்பான இது ஒரு கமர்ஷியலா சிரிக்கிற படம் மட்டுமே கிடையாது, நிறைய ஆழ்ந்து யோசிக்கிற படமாகவும் இருக்கு. நீங்க ஒரு சிரிப்பையே கொஞ்சம் லேட்டா தான் அதை சிரிக்க வேண்டியதா இருக்கு. நான் இன்னைக்கு அதை கவனிச்சேன். இன்னைக்கு ஒரு ஷோ நடக்கும்போது இன்னைக்கு அதை கவனிச்சேன். நான் சொல்லிட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதை சிரிக்கிறாங்க. அதை புரிஞ்சு அவங்க சிரிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் அப்படி லேட் ஆகுது. அதுவுமே அடுத்த ஜோக்கு வந்துடுது அதுல. அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த நிஜமாவே அந்த 100 கோடி கிளப்புக்குள்ள என் படம் போகும்போது என்ன ஆகும்னா, என்னை நம்பி நிறைய தயாரிப்பாளர்கள் வருவாங்க. கண்டிப்பா கால் மேல காலை போட்டுக்கிட்டு ஹாப்பியா
டைரக்ட் பண்ணலாம், அப்போவும் படத்தை டைரக்ட் பண்ணலாம், ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட கால்ஷீட் கிடைக்கும். இவ்வளோ நாள் எனக்கு உள்ள இருக்கிற திறமை அப்போதான் திறமையா மாறும். புரியுது. இப்போ அது வரைக்கும் அது திறமையா இருக்காது. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் அவனே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, ஒரு திறமை எப்போ மதிக்கப்படும்னா அது பொருளாதாரமா மாறும்போது. சார் என்ன சார் நீங்க எப்படி ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியம் எனக்கு வரணும்னு நானும் ஆசைப்படுறேன். அதை நான் ரொம்ப நாளாகவும் அதை தேடிட்டு இருக்கேன். அது உண்மைதான். நான் பொய்யா அதை யார் அது வேணான்னு சொல்லுவாங்க, அது சிம்மாசனத்தை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா அது நமக்கு ஒரு சிரமாசனமாவே இருக்கு இவ்வளவு நாளா. பட் இந்த ஜூலை 12 மாத்திரும். இல்லை சார், அது உங்களுடைய திறமையை ஒரு சில பேர் பைத்தியகாரத்தனமா பார்க்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா சார்? அப்படிதான் தெரியுதோ வெளியில அப்படின்னு ஏதாவது ஃபீல்? பாரதியாரை எப்படி பார்த்தாங்க? நான் சொல்றது என்னையும் பாரதியார் ஒப்பிடு. அவ்வளவு பெரிய ஆளையும் அவனை பைத்தியம் தானே பார்த்துருப்பாங்க. அவர் அப்படி நடந்தப்போ அவர் எழுதுகிற பாட்டு இருக்கிற கொஞ்சம் அரிசியை சிட்டுக்குருவிக்கு அவர் போட்டுட்டு உட்காந்துருக்க நம்பிடும். எட்டயபுரத்து மகாராஜா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னா இவர் குடிசையில் உட்காந்து வர சொல்லுங்க அப்படின்னு அவரு கேட்டது அங்க பாருங்க. இவர் சொல்றது அதை விட பெரிய மாளிகையில் அவர் உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறாரு, வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. நம்ம அப்படிதான் பார்த்தோம். புரியுது. இவ்வளவு பெரிய ராஜா சாரை நம்ம எப்படி பார்க்குறோம், இளையராஜா சாரை நம்ம எப்படி பார்க்குறோம், மலை எவ்வளவு பெரிய ஆள் அவர் நீங்க திடீர்னு எல்லாரும் விமர்சனத்துக்குள்ளாக்குறது அது எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு பாலச்சந்தர் கே பாலச்சந்தர் இறந்ததுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர் இறந்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ராஜா சார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு அதீத காதல், அவ்வளவுதான். ஒரு மனுஷன் சபைக்கு வந்துட்டான்னா அவன் எல்லாருமே விமர்சனத்துக்குள்ள அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு போங்க, எனக்கு தெரியாது. நான் பேசுறது பூரா என்னுடைய மொழி, என்னுடைய விருப்பம், நான் தானே. ஸோ அந்த மாதிரி அது அவர் விமர்சனம் நான் இதை போட்டோம்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, அப்படின்னு ஒரு தெய்வம் ஆவேன், நீ தெய்வத்தையும் விட மாட்டேன், அவங்களே விமர்சனம் பண்ணுவாங்க. அதனால அப்புறம் இது ஒருத்தருடைய வாழ்க்கை, அவங்களுடைய பர்செப்ஷன்ல அவங்கவுங்க பார்க்குற ஆங்கிள் தான் இந்த வாழ்க்கை இருக்கு. நான் நினைப்பேன் என்னன்னா எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை கொண்டு போய் பொது சபையில வச்சிருங்க. என்னுடைய கருத்து தப்புன்னு நீங்க சொல்லாதீங்க, அதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எனக்குள்ள வேதி என் தலையில ஏறி உட்காந்துக்கிட்டு இப்ப நான் ஏதோ ஒரு கருத்து போடுறேன்னு சொன்னாலும் கெட்ட வார்த்தையில அதுக்கான கமெண்ட்ஸ் வருது. அதோட அடிப்படை விஷயம் நம்ம இனிமே இதை பத்தி பேசக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய விஷயம். அது யாருடைய பேர்ல, பெரிய பெரிய நடிகர்களோட பேர்லயும் அவங்க அந்த மாதிரி போடுறாங்க. அப்படிப்பட்ட அருவருப்பான வார்த்தைகள் இதெல்லாம் நான் இப்பவும் மறுபடியும் கேட்டுக்கிறேன். அதை ரொம்ப அழகா போடலாம், அதுக்கு நான் நிறைய பேருக்கு நான் பதிலும் போடுறேன். கெட்ட வார்த்தைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நேரா நம்ம ஆபீஸ்ல இருந்து அவங்க கூப்பிடுங்க, அந்த இதை கண்டுபிடிச்சி பல தடவை பேசியிருக்காங்க. அவங்க அப்படியே மாறிடுவாங்க. சார் நான் சார் நீ அவங்க பயங்கர ஃபேன் சார், அது சார் இது சார் அப்படின்னு பேசுவாங்க. அப்புறம் ஏங்க அந்த சாரி சார் இனிமேல் அப்படிலாம் வராது சார்னு ஒரு 4 பேரை கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன். ஓகே, பட் இதுல என்ன ஆகுதுன்னா நம்ம இப்படி கெட்ட வார்த்தை பேசினாதான் நம்மளை கூப்பிட்டு பேசுவார்னா ஆயிடக்கூடாது. ஆமா, அது ஒன்றும் வம்பாயிடும்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பேசுறது இல்லை. பட் மனசு டக்குன்னு ஒரு ரத்தம் அப்படியே தெரிக்கும். ஏன் இப்படி அவங்க எழுதுறாங்க, ஏதாவது ஒன்று டப்புன்னு ஒரு கெட்ட வார்த்தையை அவங்க பயன்படுத்திடுவாங்க. அது கொஞ்சம் வருத்தமான விஷயம். எதுவும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரும். வாழ்க்கையில் நீங்க மறக்கக்கூடாதுன்னு ஒரு சம்பவம், இதை நான் மறக்கணுன்ற ஒரு சம்பவம் எதா இருக்கா சார் பார்த்திபன் சார் லைஃப்ல? மறக்கக்கூடாதுன்ற சம்பவம் எல்லாம் மனசோட இருக்கிறதா. மறக்கக்கூடாதுன்னு ஒரிஜினலா என்ன இருக்கோ அதெல்லாம் மனசோட ஒட்டிட்டு இருக்கும். அது தனியா போஸ்டர் கிடையாது, பிச்சை எடுத்துட முடியாது. அது மனசு அவ்வளவுதான். ஓகே, அதுல ஒட்டப்பட்ட போஸ்டர்ஸ் தான் மறக்க முடிகிற விஷயங்கள். புரியுதா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல மறக்கக்கூடிய விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, மறக்கவே முடியாத விஷயங்கள் மனசோட ஒட்டப்பட்ட போஸ்டர் கிடையாது. அதுவும் மனசும் ஒண்ணு, மறக்க முடியாத விஷயங்கள். அதனாலதான் அது மறக்க முடியல. ஆனா மறக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது அந்த மனசுன்ற செவரு மேல ஒட்டப்பட்ட போஸ்டர். அதை எப்போ வேணாலும் கிழிச்சு எரிஞ்சிடலாம். அதை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. மனசுக்குள்ளேயே ஒட்டிட்டு இருக்க விஷயத்தை இப்ப சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உண்மையிலேயே இப்ப நீங்க கேட்கிற வரைக்கும் எனக்கும் தெரியவே தெரியாது. இது எனக்கு எங்கேயாவது வேற இடத்துல ஒரு ஆமா இப்படி ஒரு விஷயம் சொன்னாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். நீங்க சொல்றீங்க, நான் நிஜமா இந்த இடத்துல இருக்கேன். இப்ப நீங்க பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது நான் வேற எங்கேயாவது இருந்துட்டு இப்ப நான் பேசலாம், ஏதோ ஒண்ணுப்பா இது முடிச்சு தவிர என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு நான் நினைச்சேன்னா இந்த பதில் வராது. கண்டிப்பா, ஆமா இல்லையா? அதனால நான் இதுல ஒன்றி இருக்கிறதுனால என்னால அது சொல்ல முடியுது. 3 புக்ஸ் ஏதாச்சும் இல்ல 3 படங்கள் நீங்க பாருங்க, சினிமா நேசிக்கணும், சினிமா பண்ணணும். 3 படத்துல ஒரு படம் டீன்ஸ். சூப்பர் சார். இப்ப அந்த சுயநலமா சார், செல்ஃபிஷ்னஸ் சார், அதுவா டீன்ஸ்? ஆமா, அதுதான். இல்ல அதான் சொல்றேன், அது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் வந்துடும். 75 வருஷமா தள்ளுபடியே இல்லாத ஒரே அப்படின்னு நல்லிக்கு விளம்பரம். ஓகே, நல்லியோட சில்க் விளம்பரம் 75 வருஷமா நாங்க டிஸ்கவுண்டே கொடுக்கல, நோ தள்ளுபடி அப்படின்னு ஒரு விளம்பரம். லலிதா சௌத்ரியோட விளம்பரம்
நீங்க வந்து எங்க போய் வாங்கினாலும் செய்கூலி சேதாரம் ஏமாத்திர போறாங்க, கரெக்டா பார்த்து வாங்குங்கன்னு சொல்றது ஒரு விதமான விளம்பரம். ஆமா ஆமா ஆனா எல்லாமே செல்ஃபிஷ் தானே. ஆமா. செல்ஃபிஷ்னா என்ன? செல்லிங் ஃபிஷ். அது ஓகே. விற்கிறது. ஆமா, விற்கிறது அது. அதனால அது ஒரு செல்ஃபிஷ். அந்த மாதிரி 3 படத்துல ஒரு படம் வந்து டீம்ஸ். ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது 2வது படமாவும் இருக்கலாம், தெரியாது. ஆனா இந்த வருஷத்துல 3வது படம் நீங்க இந்தியன் பாருங்க. சார் செம்ம சார். உங்க பையனா நடிக்க முடியல, பட் நான் வருது வந்தாலும் இந்த டைம் நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா சார்? நிஜமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, அப்ப அழாம இப்ப இரவு நேரில் ஒரு குழந்தை அப்படிதான் பார்த்தோன்னே என்னை கட்டி பிடிச்சிட்டு தோல்ல தான், ஐயோ நல்லா இருக்கும் இந்த குழந்தை அப்படின்னா டேக் அன்னைக்கு, அதுவும் ஒரே சிங்கிள் டேக். அது அன்னைக்கு இரவு நேரில் சிங்கிள் ஷார்ட்ல போய் அழ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவ்வளவு நேரம் கம்பெனி வந்துட்டு ஷார்ட்ல இப்பவும் படத்துல இருக்காது. ஐயோ நான் என்ன பண்றது எனக்கு அழ வர ஆரம்பிச்சிருக்கு. எப்படி பண்ண? ஆமா, தட்டி 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 தட்டி. ஆனா அவ்வளவு நாள் அது அழவே கிடையாது. அது என்ன பார்த்தா தவி வரும், சிரிக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்கலாம். நீங்க வந்து மாத்திட்டீங்க. கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.